ஊதிக்காரோ சொல்லு பண்ணா இறங்க முடியாது வாடா சொல்லு பண்ணா ஏங்க நானே இந்த ஊருக்கு ஒரு பெண்ணாகப்பட்ட அழகழகா கொழு கொழுன்னு ஆரஞ்சு சொன்னதை கட்டி ஆட்டு மக்கள் இருக்கிறேன் எங்கோட பேசுறதுக்கு இந்த ஊராட உள்ள ஒரு குஞ்சான குந்த கோடை காராமே ஆதமத்தம் பண்றது ஊரா ஊஞ்ச காடா அடுத்து போட்டா மினி டெம்போவா நம்பும் ஊரு போறவரை ஊம்பிக்கிட்டே கோயிலுக்கு பூத்து வச்சுக்கிறாங்க விடி விடி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு செட்டோட நாசமா போயிருவீங்க சரி விடு நாங்க போனா போயிட்டு முன்னாடி இந்த பொம்பளைகிட்ட எது நல்லா ஆகுது இல்லையா தொப்புல அருமையாக யாரு கிட்டா போகட்டும் ஓசாமி கோயிலுக்கு பூச்சாரி கிட்ட போ ஐயா ஒரு விரதமா எல்லாம் இருப்பாரு ஓசாமி அது கங்கத்தை ஊத்து இங்க சொருகி விட்டு உன்னை மணி அடிச்சு விடுவாரு இப்போ ஏங்க பொட்டிக்கார அப்பா அவர் வாய் பேச மாட்டேங்க எவ்வளவு பேர் ரிப்பேர் பண்ணிட்டு ஏங்க மத்தலக்கார மாமா சொல்லுமா எங்கோட பேசுறதுக்கு யாரா உழுதுறா அவங்க போன உழுதுறா மத்தலக்கார எங்கோட பேசுறதுக்கு ஆளு கேட்டா எதிர்பார்த்து யாரா பேசுறாங்க மாமா நான் யாரை பேசுறதுக்கு ஆளு வேணும் இந்த நந்தவனத்தை சுத்தி பாரு உட்காமல குரங்கு ஒண்ணு இருக்குது அப்படியா ஆமா குரங்கெல்லாம் வந்துருக்குது ஆமா ஆமா சொன்ன மாதிரி நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியா ரெண்டு பேத்து மூஞ்சாடி அதான் ஒன்னா இருக்கு மாட்டேங்குது சரி நான் போய் பாக்கட்டா போய் பாருமா நீ இருக்கிறது ஓமூர் கஞ்சனாக்கி பத்தி நான் இருக்கிறது சங்கரி பக்கத்தால ஐயங்காட்டு ராஜாமணி தோட்டம் ஒரு காமல பக்கத்தால கரெக்டா தான் சொல்றேன் நீ என்னத்துக்கு அங்க இருந்து என் கூட்டுக்கு வந்த போய் பாக்கலாம் ஏமா ஏமா என்னமாச்சு ஏமா என்னமாச்சு என்ன கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க என்னமாச்சு என்னமாச்சு ஏன்னா அண்ணா என் கூட பேசுறதுக்கு ஒரு ஆளு தானே கேட்டேன் ஆமா தெரியல நெப்பு கிட்ட நாயி இப்படி முன்னாடி வந்து இடிச்சா பாரு இந்த தொடசத்துல என்ன வச்சிருந்தானே தெரியல கழிக்கின்ற காம்போ என்னமோ தாசோடு வச்சிருந்தானா தோசோடா போய் பாத்துட்டு வரீங்க நான் முழுசா சொல்லவே இல்ல நரிக்கா நரிக்கான்னு என்ன குத்தி விட்டா அட நரிக்கா நரிக்கானா ஏ பொக்கியா பொக்கியா குத்தியா அவனையே கேளு ஆதமத்த நாய்களா அவனையே கேளுப்போ இங்க வாடா என்னடா அப்படி பழங்க மாலைய போட்டுக்கிறீங்க என்னடா இந்த ஊர் சுத்தி ஏ என்னடா வச்சிருக்கற காட்னானா காட்னானா என்ன வச்சிருக்க ஏய் ஏறா 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 ஏய் என்னடா வச்சிருக்க என்ன கால் சந்தல வச்சிருக்க என்ன மானகட வீணகட சூறு க சொர்ந்து க நெக்கருக்கு நாலு பேர் மூத்த பாரு ஏத்தி கூட்டறபடியே அந்த வாயா அப்படி 10 ஒரு விளக்குமார் பக்கத்துல வந்து லொட் ஜாக்கிரதையா இருந்துக்கோ நீ பொறுக்க மாட்டாடா நீ பொறுக்க மாட்டா ஆனாடி ஆறு காலி முட்ட குடும்பம் ரெண்டா பொளந்து போயிடும் ஏய் பொம்பளை பாரு மத்த பொம்பளை பாரு என்ன நினைச்சுக்காத மத்த ஆமண மாதிரி என்ன நினைச்சுக்காத அவனை கால ரெண்டி அவுட்டி பாவாடை தூக்குனே ஆவி பிடிச்ச செத்து போயிடுவே ஒரு செங்கல் என்ன ரேட்டுக்கு விக்கிற ஆவி பிடிக்க பாவாடிகளை செங்கல் சொல்லியே வச்சிருக்கேன் என்னடா ஒத்தையாடி பாத ஆவலை கோட போட்டுட்டு அப்படி கொத்தையில வராங்க செங்க போட்டியல இல்ல முள்ளு போது இத்தாடி கொலாமட்டு ஓரமா போணும் ஒரு பெண்ணாண்டா குமிச்சல நிமலாம நடப்பா இங்கதான் போவியா பைப் வச்சிலும் போவியா என்னத்துக்கு லாரியார் விட்டு நிறைய விட்டு போயிடும் குமிச்சிட்டே போவாத அண்ணா நிமித்திட்டு போறா பாரு அவளை நினைப்பலாம் நாத்தாங்க பத்திரி ஊரு போறா மேய்ச்சி பிடி பக்க பக்கட்டு குமிச்சிட்டே போறா பாரு அவத்தான் 107 மாப்பிளப்பா அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் 108ல நிக்கிறாங்க பாடி தெரியுதாயா அண்ணா அது பாடி இல்ல சாக்கிட்டா அப்புறம் எத்தனை அது மசாலக்கார கையில மேல கை வைக்காதாயா
எனக்கு நோவு இருக்குது. என்ன நோவு? ஏசிஸ். எனக்கு ஏடிசி அப்படியா? போனால் போகட்டும், நாமளே பேசிக் கொண்டுதல் வேறு நெய்தல் ஆகிவிடும். சீராயனருக்கு திருச்சபையாகப்பட்டது எதற்காக என்ன காரணத்தினால அரங்கேற்றம் செய்தார்? கூத்து விட்டுக்கிறாங்க ஐயா. எது கூத்து? வாயாளுக்கு எங்க ஆயா செத்து போய் 20 வருஷம் ஆகும். நீ ஏன் எங்களை சொல்லாத யார் செட்டு விட்டாட்டு? ஏன்னா எங்க ஆயா செத்து போனதுக்கெல்லாம் நான் இங்க பாரு, அதெல்லாம் போனா போகட்டும். எதுக்காக நம்ம எதுக்கு வந்தோம்? கூத்தாடுறதுக்கு. அதான் எதுக்காக வந்தோம்? கூத்து விட்டுதான் ஆடுறதுக்கு வந்தோம். ஐயோ, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? கூத்து விட்டுக்கிறாங்க. ஐயோ, கூத்தாடதான் வந்தோம். என்ன பண்டிகைக்காக வந்தோம்? கும்பாசா மட்டும் கடை வெட்டிக்கிறாங்க. ஏங்க கும்பாபிஷேகம் பண்ணி கிடாவா? நாளைக்கு மண்டல போய் அதேதான். என்ன விநாயகர் சாமியை முன்னிட்டு நமது காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு. ஆமா காளியம் தானே? ஆமா, குஜி காளியம்மன் யார சொன்னாங்க உள்ள? கருமாரியம்மன். கருமாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு வருடம் ஒரு வருஷம் ஆயிருச்சு. வருஷாந்திரத்துக்காக இன்று ஒரு நாள் தேர் திருவிழா நினைவாக. ஆமா, நினைவாகப்பட்டதை வைத்து நமக்காக ஒரு நாடகம் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பாடல் போடுவியா? ஒரு பாடல். அருமையான பாட்டுல மாடுவாயா? என்ன நினைக்கிற? என்ன சொல்ற? ஐயன் சவுந்தரராஜன் சுண்ணி ஓமணும். பாட்டு கேட்டு தான் கவுர் போட்டுக்கிட்டாரு அவரு. என்ன அருணா கவுரா? இல்ல தூக்கு. அப்படியே பாட்ட பாட்டுலாம் பாடுவேன். எனக்காக ஒரே ஒரு பாட்டு என்ன வர்ணிச்சு பாட. எப்படி? என்ன உன்னைய பாட்டு எல்லையை பார்த்து நசுக்கடா பையா. நசிக்கு நசி தானே நானும் எங்க அப்பனும் 3 நகர காட்ட கொடுத்து நான் பையனும் குண்டை மட்டும் ஊத்தாடி இப்ப என்ன பண்ணலாம்? நசி விட்டு டெப்பா வச்சு விட்டு போட்டா அது கூட எழுதி கொடுத்துருவான். ஏன்னா ஃபைனான்ஸ் அந்த சிவப்பு கலர்ல ஒரு கார் எனக்கு தான் எழுதி கொடுத்தேன். ஆமா சரி இப்ப கருப்பு கலரா மாத்திக்கிட்டு வேற பாட்டு பாட்டா காட்டில விளையாடுறது கம்பத்தா காட்டில விளையாடுறது கம்பத்தா அத காட்டுதார கட்டிக்கிட்டா வம்புதா. ஓஹோ, அப்படியா? சீதே மூட்டிட்டா கொண்டதா சீதே மூட்டிட்டா கொண்டதா இவ சீலியே போகுனா விதவிதமா ஜோக்கு அக்கமதே வந்து நின்னா முன்னாடி எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி அதே ஒரு கிடாத பாத்திரவ பிள்ளாடி அக்கா பொண்ணு குண்டல நான் மச்சான் பாரி சந்தல நான் எங்கே போய் தந்தல நீ எல்லாம் உசுரோட இருந்து என்னடா பண்ற? அதுக்குதான் கவுரி தொலாவிட்டு சத்தம் இந்த மாலை இவரக்கிறதுக்கு வரமாட்டேன். வராங்க. அடியே நான் ஜோதி மதி பதட்டே. அடியே
தந்தைகளே, நீங்க யார் உங்களோட பேர் என்ன? அடியே ஆ, அண்ணன் நடந்து பின்னே சடை கொள்ளுங்க பால பருவமுல சோலை குயில போல 1000 மின்னலை ஜோதி மின்னலை போல போல. அம்மா ஆ. செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய எனது பேரோ ஆதிலட்சுமி. ஆனா உங்களோட பேரு ஆதி மகாலட்சுமி. ஆமா, ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த அழகான ஆதி மகாலட்சுமி வீட்டெடுத்த தாய் தந்தை. ஆமா என்ன எல்லாம் கேக்குறியே நீ எப்படி வந்த? நீ படிச்சவரா குட்டிச்சவரா? நான் ஏதோ படிச்சிருக்கிறேன் எனக்கு அவ்வளவு படிப்பு இல்ல. ஓய், இல்ல செங்கலிச்சு கூட தேவை. அறிஞான படிச்சுக்கிறேம்மா. என்ன படிப்பு? நானா 10th படிச்சுக்கிறேன். 10th. நல்லா நல்லா எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. பிய்யா படிச்சு பிய்யா பிடிச்சிக்கிறேன். சரி அப்படியாப்பட்ட படிச்சுக்கிறேன். படிச்சு உங்களை கேட்ட தாய் தந்தை யாரு? அப்படியா? உங்களோட பேரு ஆதி மகாலட்சுமி. உண்மை. இந்த அழகான ஆதி மகாலட்சுமியை வீட்டெடுத்த தாய் தந்தை. அம்மா திருப்பார்கடலை பானமாக்கி மந்திரிகளை மலையாகப்பட்டதை ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை ஒரு அணைக்கயிறாக்கி தேவாதி தேவராகப்பட்டவர் வாழ்புறமும் அசுராதி மன்னராகப்பட்டவர் தலைகுறமும் இருந்து தேவமுருத கடந்தாங்க. சரி, அந்த தேவமரத்து மூலியமா 60,000 பெண் மக்கள் பிறந்தோம். 60,000 சத்த கண்டிகன். ஆமாடி. சரிம்மா. அதிலே நான் அம்மா அதுல முதலே யார் பிறந்தால் தெரியும்? யாரு? மூதேவி என்ற ஒரு பெண் பிறந்தார். மூதேவி. ஆமா. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற பெண் பிறந்தார். இந்த ஆதிலட்சுமியாக நான் பிறந்தேன். நீங்க உண்மைதான். அப்படி பிறந்தாலும் அம்மா
அது அம்மாவாசை பக்கம் வந்துருச்சுல பைத்தியம் முடிச்சுக்கிச்சாட்டு நல்லா நல்லா தானே இருந்த மச்சான் பிள்ளை அணுகி நிக்கிறாடா அவுட்டு விடு மாட்டா. ஐயோ எனக்கு வெக்கம். அட தேவடியா வெக்கப்படக்கூடாது. யாரு கடையில் கட்சிக்கலாம் உனக்கு நீ கேட்டதையும் அப்படி எனக்கு உச்சில் இருந்து உள்ளங்கால் வரையும் அவரை நினைத்தாலே என் மனமாகப்பட்டது அப்படியே பூரிச்சு போயிருக்குது. கருதா பண்ண வேண்டிய பூருதான் பிள்ளைக்கு ஊட்டாட்டு பூ எடுத்த டீ ஓட்டமா ரைட் ஓட்ட எதுக்கு அடிச்சு விடுறேன். எங்க பூருக்கு பப்பாளி பூச்சி வாயா சொல்லி குதிரை கூடாச்சு. அம்மா நான் மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? யாரு? என் களவானது யார் தெரியுமா? யாரு? ஐயோ ஐயோ என்ன நோக்காடா உனக்கு என்னாடி வீட்டுக்கார யாரு? அவர்தான் அவர்தான் ஓய் அவர்தான் ஆனா அவர்தான். இந்த மாலை என்ன மயிருக்கு நம்ம வாழணும் பொம்பளை அவுக்கு சொல்லிவிட்டா. ஐயோ அவர்தான் அவுக்குறாயா அவுக்குறேன் ஐயோ அவர்தான் அவுக்குறண்டி பாடையெல்லாம் அவுத்து போட்டு அடிக்க போட சொன்னாலும் ரொம்ப போயிருமில்ல. நான் குரு நான் சும்மா தான் ஐயோ அவரே ஐயோ அவருனா ஐயோ அவரேத்தா இன்னமா ஐயோ அவரே சாமி கடவுளை ஆண்டவா பூத்த முகத்தாளி பூலாகத்தை காத்த சத்தி 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 நித்தி நித்தி ஆதி போலா சத்தி உன்னைத்தான் நம்பிக்கிட்ட முன்ன ஒரு தொழில் கருமாரியம்மனாமா கருமாரியம்மா உன்னைத்தான் நம்பி என்னடா ஒண்ணுமா போற மூடிட்டு உன்னை நம்பித்தான் போல தொழில ஆரம்பிக்கிறேன். நீ தான் என்ன படியாத காப்பாத்தணும் சாமி ஆத்தா. டேய் என்ன பண்ற? வந்து பாடுவா. எதுக்கு? நீ தான் அவுக்கு சொன்ன வா வா. என்னத்துக்குடா? நீ என்ன சொன்ன? ஏண்டா அவுக்கு சொன்னீங்க என்னடி போனத்தை புதைச்சி 3 மாசம் கழிச்சு தோடுனா எலும்பு கூடு இருக்குமே அந்த மாதிரி எலும்பு கூடு நான் பொண்டாட்டி கூட தான் சொன்னேன் ஆரம்பத்துல. என்ன மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பல்லு பெருச்சு படிச்சாங்கன்னா பல்ல வேலை செய்யறதுன்னு கப்பன் படிச்சுக்கிட்டா படிச்சவா அவரு நான் உன்னையே அவுத்து சொன்னேன். என் கணவராகப்பட்டவர் அவரு. இதா ஒத்துட்ட ரொம்ப செலுப்பாகுது வாயா. கட்டி கணவருடைய பேராகப்பட்டது ஒரு மனைவியாகப்பட்டவர் வாயினால் நாவினால் எடுத்து உரைக்க கூடாது. ஒரு 150 ரூபாய் சேர்த்தாரு மடாயா. என்னத்துக்கு? ஆதிலட்சுமி நான் தாண்டா உனக்கு கொடுக்கணும். ஆளு மூஞ்சி மவரையும் பாரு உன்னையெல்லாம் அப்படியே புருஷன் போட்டு பக்கத்துல படுத்து நேர்த்தியத்தான் இருக்கும். போட எங்க செட்டெல்லாம் போட்டு மூடி விட்டு இவங்க எல்லாம் மறைவா இருக்கிறாங்களா? இவங்க எல்லாம் அப்புறம் யாரு? அடுத்த காலம் வார்த்தைதான் பழத்தை தெரியும். அப்படி அவனுக்கு பழத்திக்கிற வேலையிலே இருப்பீங்க. மாலையிட்ட மனவராகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? ஸ்ரீமந்த நாராயணன் மாயக்கண்ணனே நான் மாலை இட்டேன். ஏமா கோபாலகண்ண மாலை இட்டா போதுமா? கோபாலகண்ண மாலை இட்டு உங்களுக்கு கோபாலகண்ணனுக்கும் ஏதோ குழந்தை குஞ்சு குரங்கு குஞ்சா குழந்தை குட்டி குட்டியா இல்லாம குழந்தை பார்த்தா நான் குட்டி போடுற மாதிரியே தெரியுது. ஆளுக்கார பத்த என்ன புண்டமா தேவையா முட்டு புண்டா குழந்தை குஞ்சு யாரு? மொபரையும் பாரு ஏன்னா புறக்காலமே மொபரையா யாரு? வீட்டுக்காரு ஏன்டா இப்படி ஆவுனா பயப்படுறானே எப்படி ஐயா? சொல்லு. ஸ்ரீமந்த நாராயண மாயக்கண்ணனை நான் மாலை இட்டு எனக்கு என்று ஒரு மகள் ஆசைக்கு ஒரு மகள்
யாரு? அள்ளி சில்லமாக வளர்ந்த ஒரு மலர். அடியே, ஒரு மலராகப்பட்டது எப்படி ஒரு புகழ்ந்து இருக்குமோ, செம்பாந்தன புஷ்பம் போல இருப்பதனால என் மகளுடைய பேரோ கமல சுந்தரி. நல்ல டாக்டர் பக்கத்துல காமால் புரிஞ்சியா? கமல புஷ்பம் போல இருக்கிறதுனால கமல சுந்தரின்னு சொல்றேன். கல்யாணம் அடிச்சிங்களா? பாராயா, என் பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ண சொல்றான். என் பிள்ளைங்க எனக்கு கல்யாணம் அவ்வளப்பா. ஏன் இப்பதான் இடம் தொழாடுறீங்களா? ஆமா, எங்க புதைக்கிறதுக்கா? புதைக்கிறதுக்கா? யாராவது ஒரு நல்ல வரமாகப்பட்டது வந்தா மாலை முடிக்கலாம் இருக்கிறோம். என்கிட்ட சொல்லாயா, நல்ல அருமையான மாப்பிள்ளக்கிறான். யாரு? 10 பிச்சா செலவுல 250 ரூபா கொடுத்தா போதும், கட்டலோட படுத்துக்குவான். இல்ல, நீ இந்த படுக்கிற வரிசையும் பையன் பழந்துங்கிற நான் இல்லையா, எங்க குடும்பமே கிடையாது, அது வேற. அப்புறம் யாரு? ஆமா, அப்படி என்ன நினைக்கிற, ஒரே பல்லு இருக்காது. யாரு வேண்டாம் அப்பா, என் மகள் அழகா இருப்பா. அவளுக்கெல்லாம் நான் இந்த பள்ளியே வேண்டாம். மாப்பிள்ளை ரெடியாகிறான். யாரு? பொட்டி ஓட்டுறான் அவன் தான். என்னோட நாடு நகரம் என்ன, என்னோட செல்வாக்கு என்ன, போய் அவரையே நான் என் மகளுக்கு கட்டி கொடுக்கிறேன். நயா நீ வேச போடுறான், பீடி குடிக்கிறான், அவ்வளவுதான். ஆமா, இருந்தாலும் இது விதமாகப்பட்டது என் மன்னவரை நான் காண வேண்டும். அப்படியாகட்டும். அது சீக்கிரம் ஆயக்கண்ணனாகப்பட்டு